மணிரத்னம் படம் ஒன்று வந்துச்சுல, இது என்னது இந்த இது இப்போ ஒரு படம் வந்தது தக் லைஃபுக்கு முன்னாடி செக்கச்சிவந்த வானமா, செக்கச்சிவந்த வானத்துக்கு நடுவில் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் பின்னாடி போயிருங்க இல்லை முன்னாடி. அந்த சிஸ்டர் ஹாங்குன்றவ என்ன பண்ணுறான்னா பயங்கரமான ட்விஸ்ட்டு. என்னென்ன ஏஐயில் தன்னோட உருவத்தை மாற்றி அவ்வளோ அழகாக பயங்கர ஃபிகராக இருக்குது. அதாவது சைனாவில் பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, கலரு அழகு ஸ்ட்ரக்சரு எல்லாமே. சரி, சைனாவில் வந்து இப்போ நம்ம ஊர் பெண்கள் மாதிரி குண்டா வயிற்ற தள்ளிக்கிட்டு இப்படி அப்படின்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அவரோட உணவு முறை, கிளைமேட்டு, அவர் 4-5 குழந்தைகள் பிறந்தா கூட ஸ்லிம்மாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற நாட்டிலே ஒரு பேரழகின்னு பார்த்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸ். சிஸ்டர் வாங்கினாலே அந்த அழகை பார்த்து அந்த டிக்டாக்ல பண்ணுற அந்த சேட்டைகளை பார்த்து எல்லாமே மிரண்டு போகிறாங்க. அதில் அதிர்ஷ்டசாலி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1892 பேர் இவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் சிஸ்டர் வாங்க மீட் பண்ணிடுறேன். சிஸ்டர் வாங்கோடைய வீடியோன்னா எப்படி இருக்கும்? சிஸ்டர் வாங்க பார்க்குறதுக்கே எத்தனையோ பேர் தயங்கும் போது சிஸ்டர் வாங்க இது இந்த மாதிரி வீடியோ வருதுன்னா எத்தனை பேர் பார்ப்பான்? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ ஏறுது. பயங்கரமான ப்ளூ ஃபிலிம் செக்ஸ் சீன், 3 கேமரா ஆங்கிளாக டாப் ஆங்கிளில் ஒன்று, ஏன்னா இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் வந்து இப்படி ஒன்று, 4 ஆங்கிளை மிக்ஸ் பண்ணி வருது வீடியோ. வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு படத்துக்கு எப்படி தயாரிப்பு இருக்கும் அந்த ரேஞ்சில் குவாலிட்டியாக 4K குவாலிட்டி. என்னடா ஏதாவது சூனியம் வச்ச மாதிரி குடும்பமாக சண்டை போடுறாங்க என்னன்னு பார்த்தா எல்லாமே இந்த சிஸ்டர் வாங்கலாம் அந்த பிரச்சனை. இவங்க பூராமே சிஸ்டர் வாங்கோட தொடர்பு உள்ளவங்க. அந்த வீடியோ கூட வந்துச்சு. எவ்வளோ பேர் எப்படி நினச்சிப்பாங்க? 100, 200, 200, 300, 400, 500, 1892 பேர் எப்படி டைம் கொடுத்தா என்ன பண்ணாங்க அப்படின்றதே தெரில. இப்போ 365 நாளும் இதே வேலை. எப்படி ஒரு மனித இனத்தில் இப்படிலாம் முடியுமா? போலீஸ் தீவிரமாக விசாரிக்கும். அமெரிக்கா வரி பிரச்சனைலாம் விடுங்கிறாங்க, அதெல்லாம் அப்போ ட்ரம்ப்கிட்ட எப்போ வேணாலும் பேசிக்கலாம். இந்த மேட்ரு எப்படி நடந்துச்சு? ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா தமிழில் இருக்க பழமொழிலாம் என்றைக்குமே பொய்த்து போனதில்லை. அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், வினை விதைத்தன் வினை இருப்பான், திணை விதைத்தன் திணை இருப்பான்ங்கிற மாதிரி கொரோனாவை பரப்பி விட்ட சைனாக்காரங்களுக்கு புதுசாக ஒன்று பரவிட்டு இருக்க பொழுது அது ஒரே ஒரு ஒற்றை பெண் கதையில் ஒரு ஒற்றை பெண் வந்து ஒரு மாகாணத்தையே உலுக்கி ஒரு 1500 குடும்பத்தை சிதைச்சு அதில் பாதி குடும்பத்தை டைவர்ஸில் விட்டு பாதி குடும்பத்தை தெருவில் விட்ட கதை மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் ஹாங், அந்த பேரை கேட்டாலே பதறாங்க. என்ன நடந்தது சார்? அதாவது ஏற்கனவே ஜின்பிங்கை காணான்னு தேடிட்டு இருந்தேன் ஒரு மாதம். அவனோட அதிபர் காணா, கொண்டுட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா. அப்புறம் பாட்டுக்கு இருக்காரு வீட்டில், அவர் ரெஸ்ட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. அசந்து தூங்கிட்டு அதுக்குள்ளே பஞ்ச வச்சுட்டு இது பண்ணிடுவாங்க, ஆளை காணான்ட்டாங்க. அவர் பேசாமல் இருந்துட்டு அப்புறம் கடைசியாக நம்ம ஜெய்சங்கர் போய் பார்த்துட்டு வந்தார், இருக்காருன்னு. இப்போ அப்போ இருக்காருன்னு அவங்க வரணுன்னு என்ன அவசியம் இருக்குது? ஆளுக்கு ஒன்று கிளப்பி விட்டாங்க. பக்கத்தில் செய்தி வரல, நம்ம கூட போட்டிருக்கோம். காணான்னா இன்னும் ஆளை இதுக்கு முன்னாடி பல முறை காணாமல் போயிருக்காரு, வந்துடுவார் அப்படின்னு. ஏன்னா அப்புறம் இன்னும் வரல வெளியில். கடைசியாக ஜெய்சங்கர் போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் வரலன்ற பரபரப்பு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிஸ்டர் ஹாங் பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க, அதை மறக்கிறதுக்கு. ஸோ இந்த மணிரத்னம் படம் ஒன்று வந்துச்சுல, இது என்னது இந்த இது இப்போ ஒரு படம் வந்தது தக் லைஃபுக்கு முன்னாடி, செக்கச்சிவந்த வானமா, செக்கச்சிவந்த வானத்துக்கு நடுவில் பொன்னியின் செல்வன் பின்னாடி போயிருங்க இல்லை முன்னாடி. அதை வந்து பொன்னியின் செல்வனில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இவன் லூசு கூவ மாதிரி என்ன பண்ணுவான்னா அந்த கரிகாலில் சொல்கிறான், இவன் ஆதித்ய கரிகாலன்னு எங்கேயோ போய் கத்தியை வச்சு குதிரையில் சுற்றிட்டே இருப்பான். என்னடான்னு கேட்டால் எல்லாம் அவளுக்காகத்தான். இங்கே வந்தால் தான் லவ் பண்ணணும். இங்கேருந்து மகாராஷ்டிராவில் போய் கத்தியை வச்சு சுற்றிட்டு குதிரை மேலே போனால் அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் சீன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்னென்னா அந்த மாகாணத்தில் உள்ள பூரா எங்கடா போகிறேன்னா அவளுக்காகன்னு சொல்லி போயிருக்காங்க. பல லிங்க் திடீர்னு ஒருத்தனை காணாங்க, போகிறாங்க, டைம் பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நடக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்க பொண்டாட்டியை வந்து நூடுல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் குழந்தை இந்த பக்கம் விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஈவன் ரூம்குள்ளே இருந்து யார் சிஸ்டர் ஹாங்கோட சேட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ரீல்ஸை பார்த்து மயங்கிறான். எப்படி மயங்கினாங்கன்னே தெரில. அப்படி ஒரு ஏஐனால் இந்த உலகம் என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். அந்த சிஸ்டர் ஹாங்குன்றவ என்ன பண்ணுறான்னா பயங்கரமான ட்விஸ்ட்டு. என்னென்ன ஏஐயில் தன்னோட உருவத்தை மாற்றி அவ்வளோ அழகாக காட்டுறான். பயங்கர ஃபிகராக இருக்குது.
ஆனால் இன்னும் அதாவது சைனாவில் பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. கலரு, அழகு, ஸ்ட்ரக்சரு எல்லாமே. சரி, சைனாவில் வந்து இப்போ நம்ம ஊர் பெண்கள் மாதிரி குண்டா வயிற்ற தள்ளிக்கிட்டு இப்படி அப்படின்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அவரோட உணவு முறை, கிளைமேட்டு, அவருடைய மெயினாக உணவுனா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 60 வயசு 70 வயசு பாட்டி கூட ஸ்லிம்மாக தான் இருக்கும். அப்படி இப்படிலாம் இருக்காங்க. அது வந்து அவர்களோட இயற்கை. அது நம்ம குறையும் சொல்ல, நம்ம ஊர் ஆட்களை குறையும் சொல்ல முடியாது, அவர்கள இதாக பண்ண முடியாது. அவர் 4-5 குழந்தைகள் பிறந்தால் கூட ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற நாட்டிலே ஒரு பேரழகினா பார்த்துங்க, உடனே ஓகே இருக்குது. நீங்கள் ஃபோனில் சாட் பண்ணுறான், ஓகே எப்போ வரீங்கன்ற மாதிரி டைம் போட்டு கொடுத்துறாங்க, சார்ட் மாதிரி போட்டு. அப்பாயின்மெண்ட் வேண்டியது அப்பாயின்மெண்ட்னா நீங்கள் ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வந்துடக்கூடாது. லேட்டானா அடுத்த அடுத்த ஆள்னா எப்படி இல்லை, அதாவது என்னென்னா உங்களுக்கு 10 மணி டைம்னா ஷார்ப்பாக 10 o'clock நீங்கள் இங்கே இருக்கணும். 12 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் போயிடணும். நீங்கள் வந்து உங்களுக்காகத்தான், அவளுக்காகத்தான் மணிரத்னம் அதை பார்த்து கூட எழுதியிருந்துருக்கலாம். உங்களுக்காகத்தான் நான் ஒதுக்குறேன், இன்றைக்கி வந்து உங்களுக்காக தான், என்னால் முடியவே முடியாது, ஆனால் இந்த 2 hours உங்களுக்காக நீங்கள் ரொம்ப விரும்பிட்டீங்க, என் மேலே ஆசைப்பட்டீங்கன்றனால இப்படின்னோடனே இவன் குஷி ஆயிடுறான். எட்டி பார்க்குறான், பொண்டாட்டி நூடுல்ஸும் இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இந்த என்ன இந்த பணியாரம் மாதிரி ஒன்று போனேன், மீன் வாங்கில இங்கே, அதெல்லாம் உருண்டையாக இருக்கும், ரொம்ப அதை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் இந்த பக்கம் குஷி ஆயிடுறான். ரைட்டு, நம்ம 12 மணிக்கு சிஸ்டர் வாங்க பார்க்க போகிறோம். கெட்ட ஃபிகர் அது. 12 to இவனுக்கு கொடுத்துருக்க டைம் 11 to 2 டைமு போகிறான். அடுத்து டிஃபனை சாப்பிடாமல் ஓடுறான். ஏன்னா இத்தனை நாள் ட்ரை பண்ணி கிடச்சிருச்சு. நேராக அங்கே போகிறான். போனோடனே வர்றபோதே ஒரு கால் வருது, வந்துட்டுருக்கீங்களா? ஆமாம். இப்போ உங்களை மாதிரி இல்லை, 4 மணிக்கு வர்றது 4:45 வந்துட்டு போய் சொல்கிற மாதிரியான ஆள் கிடையாது. வந்தேன்னா உள்ளே விட மாட்டாங்க. சார் பேட்டிக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் சார். அதெல்லாம் பேட்டிக்கு தான் சொல்கிறேன். பேட்டிக்கு வரும்போதே நீங்கள் 4 மணிக்கு வரேன் 4:45 வரேன்னு மாற்றி வருவீங்களா, அந்த மாதிரி வந்தேன்னு நீங்கள் அங்கே சிஸ்டர் வாங்க பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஷார்ப்பாக 50க்கும் போனாலும் பார்க்க முடியாது, கதவு திறக்க மாட்டேங்க, கதவு அடைக்கப்பட்டிருக்கும். வரக்கூடாது, முன்னே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை. 11 to 2 தான் உங்கள் டைம். 10:59 தான் நீங்கள் உள்ளே வரணும். அந்த ஸ்பாட்டுக்கே வரணும். அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடிலாம் நிற்கக்கூடாது. எங்கள் அப்பா பார்த்துருவாரு, எங்கள் அண்ணன் பார்த்துருவாரு அப்படின்ற மாதிரி ஏதோ போய் சொல்லி, சரி அப்போ ஷார்ப்பாக இவன் போய் தெருமுக்கில் நின்றுட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஒரு நிமிஷத்தில் நேராக போனோடனே பெல் அடித்தோடனே சிஸ்டர் வாங்க கதவை திறக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ், நீங்கள் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச, எனக்கு பணம்லாம் பிடிக்காது, நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்களை லவ் பண்ணி தான் நான் உங்களை கூப்பிட்றேன், வரும்போது எனக்கு ஒரு gift மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்ன gift? என்ன வேணாலும் வாங்கிட்டு வாங்க. என்ன வேணாலும் அப்படின்னா எதாவது வாங்கிட்டு வாங்க, மாம்பழம் ஒன்று இருந்தால் வாங்கிட்டு வாங்க, இல்லை பள்ளி மிட்டாய் இதாக இருந்தால் ஏதாவது ஒன்று, சும்மா உங்கள் லவ்வை தெரிவிக்கிறதுக்காக. அது 10 காசாக கூட இருக்கலாம், அந்த நாட்டில் இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க. இப்போ அவனோட மைண்ட் செட் கடலை மிட்டாய், இல்லை வந்து ஏதோ புளிப்பு மிட்டாய், என்னத்தையாவது ஒன்று வர்றீங்க எனக்காக ஒரு கிஃப்ட். ஆனால் பெருசாக நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வந்துடக்கூடாது, நான் வாங்கிக்க மாட்டேன். நீங்கள் நகையை வாங்கிட்டு வரேன், நெக்லஸ் வாங்கிட்டு வரேன், மோதிரம் வாங்கிட்டு வரேன்னா நான் தொடவே மாட்டேன். காஸ்டியூம் கூட எனக்கு வாங்கிட்டு வரக்கூடாது, பெருசாகவே இருக்கக்கூடாது உங்கள் கிஃப்ட், அது பணம் மதிப்பு இருக்கக்கூடாது, உங்கள் காதலை தெரிவிக்கணும் அப்படின்னோடனே சரி இவன் ஒரு புளி மிட்டாய் வாங்கிட்டு போகிறான். என்னடா காதலிக்கு புளி மிட்டாய் வாங்குது, இவன் என்னடா இப்படி ஒரு பொண்ணா, எதுவுமே இல்லைன்னா ஆட்டையை போட தான் பார்ப்பாளுங்க, ஆனால் வந்து இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு ஒன்றுமே வேண்டான்றான். வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் கதவே திறக்க மாட்டேன்றான். நீ வந்து அங்கே சமாளிச்சலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து எதை ஒருத்தெல்லாம் தர்பூசணி வாங்கிட்டு போயிருக்கேன், தர்பூசணி பழத்தை வெட்டி, ஏன்னா அன்பாக தானே கேட்குறேன். இதெல்லாம் 5 ரூபா, ஆனால் அங்கெல்லாம் சைனாவில் ரொம்ப கம்மியாக தான் 5 ரூபா தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு போய் நின்றுருக்கான். சாம்பிள் பீஸ் கேட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம். ஆமாம், அந்த கீத்தில் கொஞ்சம் வெட்டி கொடுங்க சாப்பிட்டு வரேன்னு. இந்த மாதிரி வந்து எல்லாமே இதாகிறேன், சாக்காகிறான். சாக்காரன்னு அங்கே போனோன்னா பயங்கர வரவேற்பு. போனோடனே கரெக்டாக ஷார்ப்பான டைம் கதவை திறந்துன்னு ஷாக்கு, லவ், அப்புறம் உடனே எல்லாம் ஆரம்பிக்குது. வீட்லேயே பார்ட்டியெல்லாம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே இவன் செத்துறான். என்னடா ஒரு லவ்வர் கூட இப்படி பண்ண மாட்டாளே. அப்போ கேட்குறான், அவங்க வீட்டுக்காரர் இல்லையான்னு. இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொன்னேன், வீட்டுக்காரர் இருக்கார் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. பழைய பில்லாபுரத்தில் ஒரு பாட்டு இருக்கும், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன், இல்லைன்னா குழந்தை குட்டி இருக்கான்னு கேட்டேன், டாப்பாரோ ஒரு அறை அப்படின்னு வரும் அந்த காலத்தில். அந்த மாதிரி என்ன பண்ணுற, கல்யாணம் ஆயிடுச்சே, இல்லை அவரெல்லாம் இங்கே இல்லை, நான் என்னோட என்ன எங்களை இதுக்காக உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு வச்சுருக்கு அப்படின்னு ஒரே இது.
உடனே உள்ளே போகிறான். ஷார்ப்பாக 1:50க்கு இவனோட டைம் முடிஞ்சு உள்ளே வந்துடுறான். வெளியில் வந்துட்டு எப்படியே வந்துடுறான். புரியுதா? இப்படியே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாகாணம், அந்த மாநிலம், இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம், தமிழ்நாடுன்ற இதில் சென்னை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி சிஸ்டர் வாங் வந்து பார்த்திங்கன்னா இதில் பயங்கர இது என்ன, இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸ்ஸு. சிஸ்டர் வாங்னாலே அந்த அழகை பார்த்து, அந்த டிக்டாக்கில் பண்ணுற அந்த சேட்டைகளை பார்த்து எல்லாமே மிரண்டு போகிறாங்க. எப்படியா சிஸ்டர் வாங்க பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சிட்டியில் லட்சக்கணக்கான பேர் ஆசைப்படுறான். அதில் அதிர்ஷ்டசாலி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1892 பேர். அது இவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் சிஸ்டர் வாங்க மீட் பண்ணியிருக்கேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் இவங்க பூரா. வரும்போதே நீங்கள் வந்து இது பண்ணிடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு இப்படி போயிட்டுருக்கு கதை. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு வருஷம் ஆயிடுது. புரியுதா? அப்படியே போயிட்டுருக்கு. 365 நாள் அப்படியே வருஷம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த நம்ம ஆள் வந்து போய் லவ் பண்ணவன் போய் பார்த்துட்டு வந்துட்டான். நீங்கள் கட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, அடுத்த சீனில் 11:02 மணிக்கு மேலே ஒருத்தன் போகிறான். அடுத்து அவன் பார்த்தீங்கன்னா இலந்த பழம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வெறும் சாதாரண இலந்த பழம் ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் கொடுத்து சிஸ்டர் வாங்கோட மீட் பண்ணிவிட்டு எல்லா மேட்டர்லாம் எல்லாம் வரான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு, லன்ச் டைமு முடித்தோடனே 4 மணிக்கு ஒருத்தனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. 4 to 6, அப்புறம் 7 to 9 இப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு கம்பல்சரி தூங்கிடுவோம். ஆமாம், 9 மணிக்கு க்ளோஸ், அதோட கடையை சேர்த்துக்கிறாங்க, க்ளோஸு தூங்கிறாங்க. இவன் போவான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் கட்டு. இவன் வந்து இனிமேல் அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு டைம் தான் அவன் சந்திக்க முடியும் வச்சுருவாங்க. அப்படிங்கும்போது இப்படி வாய்ப்பு இருக்குது. இப்படி என்னடான்னு ஏங்கி சாகுறாங்க எல்லாம். எதுக்கடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இது யாருக்குமே தெரியல, சைலண்ட்டாக ஓடிட்டே இருக்கு. கரெக்டாக ஒரு வருஷம் ஆனோடனே அடுத்த நியூ இயர் வருது, சைனீஸ் நியூ இயர். 10 நாள் லீவ் விடுவாங்க சைனாவில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனீஸ் நியூ இயர் வந்தாலும் பெருங்கொண்டாட்டம். 10 நாளைக்கு லீவு, எவனாக இருந்தாலும் லீவ் விட்டுறணும். சின்ன கடையிலேருந்து சாதாரண இதுலேருந்து எல்லாருக்குமே லீவு. லோக்கல் கடை மட்டும் திறந்துருக்கும். அதுக்கு 3 மடங்கு சம்பளம் கொடுக்கணும். சிங்கப்பூர்லேயும் அப்படி தான் லீவ் விட்டுருவாங்க. மலேசியாலேயும் லீவ் விட்டுருவாங்க. அப்போ சைனாவில் விடாமல் இருப்பாங்களா? எல்லாம் ஊருக்கு போய் சொந்த ஊர், ஆட்டம் பாட்டம், குடும்பத்தோடு டூர் போகிறது எல்லாமே அந்த சைனீஸ் நியூ இயர் இருக்கும். அப்போ பார்த்தா ஒரு வெப்சைட் வருது. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா செக்ஸ் வீடியோ பூராமே நிர்வாண வீடியோ, ப்ளூ ஃபிலிம் வருது. வந்தால் டெய்லி 2 வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. 2 வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிஸ்டர் வாங்குடைய வீடியோன்னு எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே சிஸ்டர் வாங்க லவ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு பேர் அழகியாக வந்து எதில் பார்க்குறாங்க, ஃபில்ட்ரு ஏஐயில் போட்டு அவ்வளோ அழகாக காட்டியிருக்கா அவளை. அது வந்து இன்ஸ்டாவில் டெய்லி வந்து சில பல வெப்சைட்டுகளில் எல்லாத்துலேயும் ஏற்றப்பட்டு பயங்கர ஃபேமஸ், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். இவ்வளோ பெரிய அழகியா, என்ன காஸ்டியூம், என்ன மாதிரி பண்ணுறா, என்ன இப்படி போனோடனே ஃபேமஸ் ஆகிடுறா. இந்த சைனீஸ் நியூ இயர் அன்றைக்கி படம் ரிலீஸ். என்னென்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பரவுனோன்னே என்ன ஆகுதுன்னா, சிஸ்டர் வாங்கோடைய வீடியோன்னா எப்படி இருக்கும், சிஸ்டர் வாங்க பார்க்குறதுக்கே எத்தனையோ பேர் தயங்கும் போது சிஸ்டர் வாங்க இது இந்த மாதிரி வீடியோ வருதுன்னா எத்தனை பேர் பார்ப்பா? சரின்னு பரவுது. பார்த்தா இந்த பரீட்சை பேப்பர் பார்த்துருக்கீங்களா, ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்தோடனே லட்சக்கணக்கான பேருக்கு மாலை முரசில் ரிசல்ட் போடுவோம் அந்த காலத்தில் 10th. இப்போ வெப்சைட் வர்றதுக்கு முன்னாடி அந்த கோட் நம்பர் ஃபுல் பேப்பருமே ரிசல்ட்டாக தான் நம்பர் மட்டும். ஒரு 40,000 60,000 பேர் அந்த மாவட்டத்துக்கு ஒரு 30,000 பேர் நம்பர் இருக்கும். வரிசையாக தேடி பார்ப்பாங்க. AB 727 87 20 இந்த ரிசல்ட் பார்க்குறப்ப தான் அடித்து பிடிச்சி பேப்பர் கிடைக்காது. இல்லை ஒரு பேப்பர் வச்சு 4 பேர் நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க ரிசல்ட். அப்போ வெப்சைட் வர்றதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ ஏறுனா பயங்கரமான ப்ளூ ஃபிலிம் செக்ஸ் சீன். 3 கேமரா வச்சுருக்காங்க. டாப் ஆங்கிளில் ஒன்று, ஏன்னா இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் வந்து இப்படி ஒன்று, 4 ஆங்கிளில் மிக்ஸ் பண்ணி வருது வீடியோ. வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு படத்துக்கு எப்படி தயாரிப்பு இருக்கும் அந்த ரேஞ்சில் குவாலிட்டியாக 4K குவாலிட்டி முழு நிர்வாண எந்த வீடியோ வந்தானே எப்படி வருது, என்னடா இதுன்னு பார்த்தா ஊரே பரபரப்பாகுது. மாகாணமே தெரிச்சு, என்னடா சிஸ்டர் வாங்க அப்படின்னா இதில் வந்து மூஞ்சி தெரியாதுல்ல, ஒரு மாதிரி அப்படியே தெரியும், போயிடும், அப்படியே போயிடுது. இந்த வீடியோ வர பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ ஏற்றுறாங்கன்னா 1800 சில்லற பேரோட ஒரு டைம் தான் அந்த வீடியோ அப்படிங்கும்போது எப்படி பரவும் பாருங்கள். பரவுனா சைனா பூரா அடிச்சு நொறுங்குது. ஏன்னா சைனா வீடியோ இங்கே தெரியாது, இங்கே யாரும் ட்ரை பண்ண போகிறாங்க. ஏன்னா சைனாவோட இது இங்கே டிக்டாக் இங்கே வராது, அதாவது யாரும் ட்ரை பண்ணாது. வெப்சைட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற ப்ரௌசர் எல்லாமே வேறு அதனால கூகுளெல்லாம் தேடினீங்கன்னா வராது. ஸோ இது வந்து அங்கே பிரபலமாகி அதற்கப்புறம் கூகுளுக்கு போய் இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த பேப்பரில் வின்பாவ் அந்த மாதிரி பேப்பர்களில் போடுறாங்க. போட்டால் இது வந்து இதில் பயங்கர ட்விஸ்ட் என்னென்னா இது ஒரு 2வது ட்விஸ்ட்டு. போனவன் பூரா மாட்டினான். 3 ட்விஸ்ட் இதில் இருக்குது. எல்லாம் மாட்டுறான், எல்லாம் வீடியோ வெளியாகுது. தெரிச்சு ஒரு ஐயோ போன வருஷம் 11 மணி இப்போ தான் ஞாபகம் இருக்கும். டக்குன்னு என்னென்னா அந்த டிக்டாக் அது இதில் எல்லாம் வெளியே போயிடுறான். யார்? சிஸ்டர் வாங். இடம் முடியல, பிடிக்க முடியல, அந்த நம்பர் கிடையாது. போனவெல்லாம் அடித்து பார்க்குறேன், அந்த நம்பர் அடுத்த வீடியோ வந்துருமான்னு பதட்டத்திலே உட்காந்துருக்காங்க. ஆமாம், என்னடா ஐயோ ஏதோ வருது, இது வேறு அவள் தனியாக இந்த மாதிரி பண்ணுறா போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா போனவன் இந்த ட்ராப் பண்ணி இழுத்தவன் பூராமே. அடுத்தடுத்து வீடியோ வர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலேயே பிரச்சனை வெடிக்குது. நடு ரோட்டுக்கு வந்து வீதியில் சண்டை. என்னடா நல்லா தானே இருந்தாங்க நேற்று வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் பார்த்தா வண்டியில் போனாங்க, அங்கே போனாங்க, எக்ஸிபிஷனுக்கு போனாங்க. இப்போ ஜூனா இங்கே மாதிரிலாம் இருக்காது, இங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஜூ. அதாவது ஊரே வேறு லெவலில். சைனா வந்து 2050 வாழ்ந்துட்டு இருக்கேன். நேற்று தான் போனாங்க, நேற்று தான் ஒரு ஃபோனை வாங்கினாங்க, இது பண்ணாங்க வச்சாங்க. இப்போ குழந்தையோட கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சட்டையை கழட்டி போட்டு அடிச்சுக்கிறாங்க. என்ன கதை என்ன தெரிலன்னு சொல்லி அவன் பார்த்தா 3வது நாள் அடுத்த வீட்டுக்காரன் பஞ்சாயத்து அவங்க அடிச்சுக்கிறாங்க. என்னடா ஏதாவது சூனியம் வச்ச மாதிரி குடும்பமாக சண்டை போடுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாமே இந்த சிஸ்டர் வாங்கலாம் அந்த பிரச்சனை தான். இவங்க பூராமே சிஸ்டர் வாங்கோட தொடர்பு உள்ளவங்க. அந்த வீடியோ பூரா அதில் வந்துருச்சு. வர பார்த்தா 1000 முதல்ல எவ்வளோ பேர் எப்படி நினச்சிப்பாங்க. 100, 200 ஆகுது, 200, 300, 400, 500. இதே பயங்கரம். 1000 உலக சாதனை, இது வேர்ல்டு ரெக்கார்டு. கின்னஸில் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் இவ்வளோ கின்னஸில் சேர்ப்பாங்க, சேர்த்து ஒரு ரெஜிஸ்டராக வச்சுக்குவாங்க. 1500, 1600 இப்படி மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. டெய்லி 4 வீடியோ 3 வீடியோ 5 வீடியோ வந்துகிட்டே இருக்குது. எப்பவுமே தெரிச்சு ஓடுறான். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் போட்டு பார்த்துருவான்ல, இன்னும் இங்கே உட்காந்துருக்காங்க நம்மால் மாதிரி இருக்கே அப்படின்னு க்ளோஸ்அப் வர ஷாட் வரும்போது பார்த்தா ஆஹா இவன் தான் அப்படின்னா ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமனார் எல்லோரும் பார்க்குறவங்க. பசங்க பார்த்த உடனே என்ன நம்ம சித்தப்பா மாதிரி இருக்குது, நம்ம மாமா மாதிரி இருக்குது, நம்ம பெரியப்பா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பசங்க வேறு பார்த்துருவாங்க. இல்லை தெரியாமல் உட்காந்து பார்க்குறவன் இந்த ஆள் அங்கே போயிருக்கானா இவரோட சிஸ்காங்கோட அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் போட்டு விட்டுறது. ஏன்னா இந்த பெண்கள் வீட்டில் இருக்கவங்களே யாருன்னா ப்ளூ ஃபிலிமாக போய் பார்த்துக்க போகிறாங்க. எவனாவது பார்த்து ஏதாவது தகவல் வந்து அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி சொல்லி அவன் புருஷன் பாரு இந்த மாதிரி இருக்குது. ஆயிரக்கணக்கான குடும்ப நாசங்க ஒரே ஒரு ஆள்னால. 1892 பேர் எப்படி டைம் கொடுத்தா என்ன பண்ணாங்க அப்படின்றதே தெரில. இப்போ 365 நாளும் இதே வேலை. எப்படி ஒரு மனித இனத்தில் இப்படிலாம் முடியுமா? டெய்லி ஒருத்தரோட லவ் இது பண்ணியிருந்தா கூட 365 தான் வரும். 2 பேர்னா 700 தான் வரும். சரி 3 எப்படிங்க? ஆமாம், இப்போ அவளை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ் துருவி எப்படிமா என்ன நடந்ததுன்னு. அதில் அடுத்த ட்விஸ்ட்டு சொல்கிறேன் நான். என்ன ஏதுன்னு பார்த்தா டெய்லி 3ன்னா என்ன ஆகுது? மனித பிறவியா அசுர என்னன்னே புரியலை. போலீஸுக்கும் எவனுக்குமே புரியலை. இது நடந்திருக்காது, வாய்ப்பே கிடையாது. வருஷத்துக்கு 365 நாள் தான், எப்படி இத்தனை பேர் இத்தனை வீடியோன்னு பார்த்தா போலீஸ் தீவிரமாக விசாரிக்குது. அமெரிக்கா வரி பிரச்சனைலாம் விடுங்கடான்றாங்க அங்கே. அதெல்லாம் விடுங்க, முதல்ல இந்த மேட்ரை பாடுறான். அதெல்லாம் அப்போ ட்ரம்ப்கிட்ட எப்போ வேணாலும் பேசிக்கலாம். இந்த மேட்ரு எப்படி நடந்துச்சு, எப்படி எப்படி அது இவ்வளோ கொடுமையாக இருக்குது. ட்ரம்ப்பே கேள்விப்பட்டால் ஷாக்காயிருவாப்புல. வீல் வரியே போட முடியாது எதுக்குன்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. இப்போ ட்ரம்ப்புக்கு போயிருக்காது மேட்ரு. இப்போ தான் போயிருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அப்படி யோசிச்சிருக்கு அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த மேட்டரில் சீனாக்காரங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே ஆயுத வியாபாரத்துலேயும் பயங்கரமாக நமக்கு போட்டியாக வந்து நம்மளை தாண்டி போயிட்டாங்க. இதுலேயும் போயிட்டாங்க, ப்ளூ ஃபிலிம்லேயும் போயிட்டாங்கன்னா இப்போ அங்கே ஒரு மாகாணத்துக்கே அனுமதி கொடுத்து ட்ரம்ப் பிஸ்னஸ் பண்ணி அது காலங்காலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி எந்த அனுமதி இல்லாமல் இவ்வளோ இது இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு
சிஏட்ட சொல்லி அதை என்னன்னு பாருங்கள், இதையும் பாருங்கள், அதை அப்புறம் பேசிக்கலான்னு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. எல்லாம் தேடுறாங்க வைக்கிறாங்க. அப்படியே போய் இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகி கடைசியில் என்னன்னு பார்த்தா போலீஸ் தேடுது. யாரை? வாங்க சிஸ்டர் வாங்க தேடுது. கண்டுபிடிக்க முடியல. சிஸ்டர் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக தான் நடந்து போகுது. ஆனால் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது சிஸ்டர் வாங்குன்ற கேரக்டரே வந்து ஃபேஸை மாற்றிருக்கு. எதில்? ஏஐ வச்சு மாற்றினதில் பேரழகியாக தெரியுது. இது பிச்சைக்காரி மாதிரி ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு போலீஸ்காரங்களை அடையாளம் தெரியாமட்டாங்க. ஆக்சுவலி போலீஸில் சிஸ்டர் வாங்க தானே கேட்குறீங்க நீங்கள். இப்போ தான் அந்த இதில் அப்பார்ட்மெண்ட்ஸு விசாரிக்க போலீஸ் போயிருக்காங்க. இப்போ தான் உங்கள் முன்னாடி தானே போனாங்க. அந்த பொண்ணு தான் சிஸ்டர் வாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இது பீத்திர பிச்சைக்காரி மாதிரி. எஸ், அவங்க தான். நீங்கள் தேடி வந்தது சிஸ்டர் வாங்க தானே, அவங்க தான். திருப்பி ஓடி போய் பார்த்துருக்காங்க, எங்கேயும் பிடிக்க முடியல. அப்போ இது எல்லாமே பொய்யான்னு போலீஸ் ஆக்காரங்க. இப்போ இதில் போட்ட ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்கு, டிக்டாக்ல வேறு மாதிரி இருக்குன்னா என்னைக்குங்க டிக்டாக்லேயும் இதுலேயும் ஒரிஜினல் ஃபோட்டோ பிள்ளைங்க போட்டுச்சு. சாதாரண பிள்ளைங்களே போடாது. ஃபேஸை கொஞ்சம் டச் பண்ணி அது பண்ணி செகப்பாக அழகாக அப்படி தான் போடும். ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி போடணுன்னே சிஸ்டர் வாங்க தேடுறாங்க, டக்குன்னு பாருங்க, முடியல. பேட்டரி காரில் ஏறி எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் திருப்பி பார்த்தா இவங்க பூராத்தையும் யார் யார் வீடியோவில் இருக்கான்னு இடறான்னு பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டு யார் யார் சிஸ்டர் வாங்கோட தொடர்பு வச்சிங்களோ எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வர வடிவேல் காண மாதிரி எல்லாம் லைட் ஆஃப் பண்ணல, அந்த தேட்டரில் எவனுமே இருக்க மாட்டாங்க மாதிரி இவங்க பூரா பேரும் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி பார்த்தா வீடியோவில் 500-600 வீடியோ தான், 700 வீடியோ தான் வந்திருக்கு. வந்த நபர்கள் ஒரு 1000க்கு மேற்பட்டவங்க திரண்டு நிற்கிறாங்க. ஏதோ வந்து இது சீன கம்யூனிஸ்ட் வந்து பயங்கரமான ஆள். புரட்சி வெடிச்சிருச்சா நம்ம நாட்டில். ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையில் டினாமென் சதுக்கத்தில் சுட்டு கொண்டாங்க அந்த காலத்தில் 80கள் எண்டில். இந்த மாதிரி திருப்பி புரட்சி வந்துச்சா. ஜின்பிங்கை வேற காணா. என்னான்னு பார்த்தா எல்லாமே சொல்கிறாங்க, நாங்கள் பூராமே அந்த மாதிரி தான் வந்திருக்கோம், தயவுசெய்து எல்லாமே மாஸ்க் போட்டு போய் நிற்கிறாங்க போலீஸில். சரி தம்பி, இவங்களெல்லாம் விசாரிக்கிற வருஷக்கணக்காகணும். இவன் எப்படி பண்ணானே தெரில, இத்தனை வீடியோ எடுத்தான்னு தெரில. ஆனால் இவங்க நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்னன்னு பார்க்குறாங்க, திருப்பி ஒரு இடத்துல ட்ரேஸ் அவுட் பண்ணி ஃபோன் டவரை வச்சு கண்டுபிடிச்சி போலீஸ் போய் சரவுண்ட் பண்ணுறாங்க ஒரு பொண்ணை. இப்போ ஒருத்தையை அந்த ஃபோன் வர இடத்துல சரவுண்ட் பண்ணுறாங்க. அங்கே பொண்ணே இல்லை, ஒரு ஆம்பளை தான் வரான். என்னடா இது இப்படி என்னடான்னு பார்க்குறாங்க. அப்பயும் ஏமாந்து போலீஸ்லேருந்து எஸ்கேப்பு. அப்புறம் ஃபோனை இப்படி பிடிக்கவே முடியல போலீஸால். என்ன பண்ணுறாங்கன்னு சைனா போலீஸை குழம்பி போய் கடைசியில் ஒரு இடத்துல அந்த ஏரியாவில் அந்த சிக்னலை வச்சு ஏரியாவில் நிற்கிறவனு அப்புறம் தூக்குறான்றாங்க. மொத்தம் ஒரு 7-8 பேரை தூக்கி கொண்டு போகிறாங்க. இங்கே இருந்தாலும் சிக்னல் வருது அப்படிச்சு தூக்கிட்டு போய் பார்த்தா, ஒழுங்காக சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுவோம், யார் சிஸ்டர் வாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு பார்த்தா உள்ளேருந்து ஒரு பையன் கையை காட்டுறான். ஆம்பளை உடனே டேய் போலீஸ் பிடிச்சிருச்சுன்றக்காக கை காட்டாரா, சிஸ்டர் வாங்க தேடிட்டு இருக்கேன். நான் தான் அதுங்கிறேன். சொல்கிறேன், நான் தான் சிஸ்டர் வாங்க. என்னடா சொல்கிறேன்னா, நான் ஆம்பளைங்க. ஆம்பளையா? அப்புறம் சீனெல்லாம் எல்லாமே நான் தாங்க. பொம்பளை வேஷம்லாம் போடலைங்க, ஏஐயில் முகத்தை மாற்றி போட்டேன். இவன் உள்ளே வந்தோடனே லைட் ஆஃப் பண்ணிடுவேன், மிடி போட்டிருப்பேன், சட்டை போட்டிருப்பேன். அவங்களும் என்னோட செக்ஸ் வச்சுக்குவாங்க. இதை பூரா கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அந்த இதில் வந்து என் மூஞ்சியே தெரியாத அளவுக்கு ஆங்கிள் ரெடி பண்ணிடுவோம். புரியுதா? அப்புறம் அந்த வீடியோ கொண்டு போய் அந்த செக்ஸ் வீடியோவில் ஏஐயில் என் மூஞ்சியை மாற்றிடுவேன். அவங்களும் போயிடுவாங்க. நடந்தது சொன்னால் வெளியே வந்தாலும் வெக்கம் அசிங்கம் ஒருத்தர் அமைதியாக போயிட்டான். கடைசியில் பார்த்தா இவங்களை ட்ராப் பண்ணி ஏகப்பட்ட காசு. நான் வந்து யாரையும் ஏமாற்றி பணம் பறிக்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அப்படி நான் என் வாழ்நாளில் செய்ய முடியாது. நான் நாணயமாக நடப்பேன் அப்படின்றதுனால இந்த வீடியோவை மட்டும் போட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு நான் வயிற்ற கழுவிட்டு ஒரு 3 கார் வச்சுருக்கேன். 2 வீடு சொகுசு கார்லாம் இல்லை, ஆடி கார் தான். ஆடி கார் தான். அந்த மாதிரி அந்த ஒரு கிணக்கு வேறு சொன்னால் பாருங்கள், சொகுசு கார்லாம் இல்லை, ஆடி கார் இருக்குன்னு. அந்த கதையில் வந்து அப்புறம் வீட்டில் போய் பார்த்தா பிஒய்டி காரு, டெஸ்லா இப்போ தான் வந்திருக்கு மார்க்கெட்டில். அந்த கார் அங்கே வீட்டு வாசல் நிற்கிது. டெஸ்லாவில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், டெஸ்லா செல்ஃப் பார்க்கிங் கார் இப்படிலாம் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சட்டப்பூர்வமாக இதை எப்படி கைப்பற்றுன்னு அரசியல் சட்டத்திலே இல்லையா, அது பிடிச்சி உள்ளேயும் போட முடியாது. இப்படி செக்ஸில் சம்பாதிச்ச காசை இப்போ கேப்சர் பிடுங்கிறதா. இப்போ இந்தியானா தமிழ்நாடு போலீஸ்னால் பிடிங்கிட்டு வந்துடும். காசு வச்சிருக்கியா, போ, நீ என்னமோ ஒன்று பண்ண,
அப்புறம் மீதி அப்புறம் பார்த்துக்கலான்னு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு துரத்தி விட்ருவாங்க. பேங்க் அக்கௌண்ட் அங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. அதனால் காரையும் சீஸ் பண்ண முடியல. இதில் சட்டத்திலே இடம் இல்லை, புதுசாக சட்டத்தை உருவாக்குனா தான் உண்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டாங்க. சமஸ்தானமே ஆடி போச்சுங்க, கவர்மெண்ட்டே ஆடி போய் கடைசியில் சட்டம் வேறு போடலாம். இப்போ இந்த வாங்க என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. வெளியே விட்டுருங்க, ஒரு இடத்துல வச்சுட்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டு அரெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது சட்டப்படி குற்றம்னா ஒருத்தர் வந்து 2-3 பேர்கிட்ட உறவு வச்சுருந்தா சட்டப்படி குற்றம்னு சொல்லலாம். 1800 பேர்கிட்ட உறவு வச்சுக்கும் போது இது என்ன சட்ட புக்தமே கிழிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஒரு இதாக இருக்குது. நம்ம வேறு சட்டத்தை ரெடி பண்ணுவோம், அது வரைக்கும் ரூமில் அடைச்சி போடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க பூரா பாதி பேர் டைவர்ஸு, இப்போ பாதி பேர் பார்க்காதவன் அப்படியே அழிச்சு விடுங்க தயவுசெய்துன்னு போய் சீன போலீஸ் காலில் போய் விழுந்திருக்காங்க. அவங்க காலில் விழுக மாட்டாங்க, முட்டி போட்டு அழுதுருக்காங்க. அப்புறம் அவங்க இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறா, குடும்பம் கெட்டு போயிருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வடிவேலு ஒரு படத்தில் சார் லேடி கேட்ட போட்டிருப்பாரு, நான் உண்மையிலுமே ஆம்பளடா அந்த மாதிரி நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சிஸ்டர் வாங்க பார்க்க போகிறேன் இந்த மூதேவிங்க பூரா போய் அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு குடும்பத்தையும் போச்சு, குடும்பமும் போச்சு. ஆமாம். இப்போ அது மேற்கொண்டு அடுத்ததாக தான் பையன் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மறந்துட்டீங்களே. அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தா பல நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நோய் பரவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா பல பேருக்கு பால்வினை நோய் அது இதுன்னு ஏகப்பட்ட இதாகி என்ன ஆகுறதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு இது இந்த மாதிரி அவங்களோட கான்டாக்டில் இருந்தவங்க அவங்க ஃபேமிலி அப்படின்னு எல்லாமே ரொம்ப நாசமாகி போய் அந்த ஊரே இப்போ வந்து சைனா கவர்மெண்ட்டே ஆடி போயிருக்கேன். என்ன பண்ணுறது, என்னடா நம்ம தான் கொரோனாவை பரப்பி விட்டோம்னாங்க, ஊரே ஆட விட்டோம். இப்போ நம்ம ஊருக்காரங்களே ஆட விட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த சிஸ்டர் வாங்க என்ன பண்ணுறது தெரியும். சட்டப்பூர்வமாக என்ன நீதிபதிகளே குழம்பு போயிருக்கல. இது எந்த நீதி புத்தகத்தை எடுத்து பார்க்க முடியும்? ப்ரீவியஸ் வழக்கு போது ஒன்றுமே இல்லையே, ரெஃபரன்ஸு கூட கேஸ் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. இதை ரெஃபரன்ஸாக வச்சு இனிமே பண்ணுங்க, இப்போ சிஸ்டர் வாங்க விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க வக்கீல் சொல்கிறான். அது அங்கிள் ரெட்டு. ஆமாம், பேர் வந்து அங்கிள் ரெட்டு, ஆனால் சிஸ்டர் வாங்கன்னு போட்டு பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் சைனாவில் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொலைகள் நடந்துக்கிட்டு. அந்த செய்தி ஒன்று பார்ப்பேன், அந்த செய்தி பார்த்தீங்கன்னா யாரை நம்புறதுனே தெரிலண்ணா. அது இந்த இதில் அது ஒரு டிவி முன்னணி டிவியில் ஒரு தம்பி, நம்மகிட்ட வேலை பார்த்த தம்பி தான், அவன் சொல்கிறான் அந்த இதில் இந்த சிஸ்டர் வாங்க பற்றி ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க அந்த டிவியில். இப்போ அது என்னமோ சொன்னான், என்னது யாரை நம்புறதுனே தெரியல மூதேவி, யாரை நம்ப. இப்போ இன்னும் நீ எல்லாம் திருந்தலையாண்ணா, யாரை நம்பினா அப்போ இன்னும் நீ அதாவது இப்படிலாம் கொடுமை நடக்குதுன்னு சொல்லியிருந்தானா பரவாயில்ல, யாரை நம்புறதுனே தெரிலன்னா அப்போ நீ யாரையோட டச் வச்சிருக்க நீ அப்படின்னு நினைக்க மாட்டேன். என்னடா ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, புரியுதா? இப்போ நமக்கு அசிங்கமாக இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வேலை பார்த்த தம்பியாக இருந்தாலும் 7 வருஷத்தில் இன்னும் மாறாமல் இருக்கானே, டெம்ப்ளேட் மாறவே இல்லை, மாறல, அவன் அப்படியே இருக்கான். அதுக்கு ஒரு ஆங்கர் ஒன்று போட்டு இன்ட்ரோ வேறு கொடுக்குறாங்க. அடுத்து அந்த தம்பி பேசியிருக்காப்புல, பேசும்போது ஸ்கிரிப்டை சரியாக இல்லாமல் என்னத்தையும் எழுதி ப்ராம்ப்டில் எழுதியிருக்காங்க போல. யாரை தான் நம்புறதுனே தெரிலன்னா ஒரு தவறான சம்பவம் நடக்குது. நீ வந்து பொண்டாட்டியை நம்பு, லவ்வரை நம்பு, நீ யாரையும் நம்பி அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அசிங்கமாக இல்லை? ஸோ இந்த மாதிரி தம்பிகளும் இருக்காங்க நம்ம ஊரில் நியூஸை போட்டுக்கிட்டு. என்ன பண்ணுறது, இதுக்கு கோட் ஷூட் வேறு போடும். அதை தான் எதுக்கடா கோட் ஷூட் போடுவீங்கன்றது டிவியில் பார்த்தீங்கன்னா இது ப்ராஸ்டியூஷன் டுபாக் ஒரு நியூஸு, இதுக்கு கோட் ஷூட்லாம் போட்டு 40 லட்ச ரூபாங்க அந்த பேக் ட்ராப்பில் இருக்க அந்த ஸ்க்ரீனு. நாங்கள் இருக்கும்போது வாங்கினது தான் அது, அமெரிக்காவில். கூகுளில் டைரக்ட் லிங்க் இழுத்தா வரும், சாங் வாங் அப்படின்னா வந்துடும். ஆமாம், பியாங் யாங் சிட்டி அப்படின்னா இழுக்கலாம். மழை எங்கே பெய்யுதுன்னு இழுக்கலாம். அதை ஒரு பாப்பா மலையை பிடிச்சி அழுதிட்டு இருந்துச்சு, அது இன்னொரு சேனல் மலையே தற்கொலை பண்ணிக்க அந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு இருந்துச்சு. கடைசியில் மழை நின்னவொடனே அது ஆளை காணாம். ஸோ இந்த சேனலில் இந்த பையன் வந்து யாரை தான் நம்புவதுன்னு தெரியலன்றான். கோட் ஷூட்லாம் போட்டுருக்கேன், நீட்டாக இன் பண்ணி ஷூட்லாம் போட்டு. இதுக்கு இவன் 1 மணி நேரம் இந்த நியூஸை வாசிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கவன் ரெடியாக இருக்கு. தலையெல்லாம் சீவி ஃபுல்லாண்டெலாம் போட்டு பெல்ட்டெல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு. இதுக்கு எதுக்குடா இது? சிஸ்டர் வாங்கி 10 செகண்ட் ரெடி ஆயிரும் போல். அது எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்கு? ஒரு 365 நாளில் 1700 பேர். நீ எல்லாம் எப்படி என்ன பண்ண போகிற? டிவி சேனலில் இருந்துட்டு ஆங்கராக இருந்து நீ இந்த நியூஸுக்கே 2 மணி நேரம் மேக்கப் போட்டிருப்ப போலே. சிஸ்டர் வாங்க பார்த்து நீ திருந்தலை அப்படின்ற மாதிரி தான். எதுக்கு என்ன பண்ணுறது? நிச்சயமாக சார். இப்போ இந்த சிஸ்டர் வாங் அப்படிங்கிற அந்த அங்கிள் ரெட் பண்ண விஷயம் தான் ஒரு சீன மகாணத்தையே உலுக்கிருக்கும் போது இந்த செய்தி மேபி நம்ம ஃபன்னாக சொல்லிட்டோம் சார். பட் தவறான வழிமுறையில் போய் தவறாக போனாலும் இப்போ ஒரு 1600 குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அதனால் பல பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. குடும்பமே செதஞ்சு நிம்மதியை இழந்து வாழ்க்கையே முடியும் தருவாயில் தவிர்க்கிறாங்க. ஏற்கனவே இன்ட்ரோ என்று கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்காரங்கனாலே உருக்கமாக கொடுப்பீங்க. சீனாக்கார அளவுக்கு நீங்கள் பாவப்பாவங்கும்போது உங்களை நினைக்கும் போது எனக்கு பாவமாக இருக்கு. நீங்கள் மறந்துட்டீங்க, போ பிறந்தப்ப நான் இருக்கு. ஆமாம், போ பிறந்தப்ப நீங்கள் அழுக எனக்கு தானே தெரியும்.
நிச்சயமா சரி ரைட். அதே மாதிரி தான் சார். நம்ம என்ன இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டு பெரியப்பா வீடு சித்தப்பா வீடு மாதிரி சீனா நம்ம சீனா நம்மளோட தொடர்பு அந்த ராஜராஜ காலம், கலாச்சார ரீதியாக நம்ம ரொம்ப இணக்கமான ராஜராஜ காலம் சோழன் காலத்துலேருந்து நமக்கு தொடர்பு இருக்கு. ஆமாம். ராஜராஜ சோழனுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? லோட்சா. லோச்சா அதான் ராஜராஜ சோழன் பாஷா சீன பேர். பாஷா படம் பார்த்துட்டு லோஷா இல்ல சீன பேர் அதுதான். அப்படியே என்னோட புக்கில் இருக்கும் அது. ஆக்சுவலி சீனாவில் அந்த கோயில் இருக்கு, அதில் லோட்சான்னு இருக்கும். இது கல்வெட்டு. நம்ம அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி சொல்லிடலாம் சார். நம்ம பங்காளி பையன் தான், சின்ன பையன். நம்ம சின்ன ஒன்று விட்ட சித்தப்பா வீடு தான். ஸோ அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைங்கும் போது பாரு நம்ம வீட்டு வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஊரில் நம்ம ஆட்களும் இப்போ சுதாரிப்பா இருக்கிறது நல்லது. இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஏஐல போட்டு செக் பண்ணி இது உண்மையான பொண்ணா உண்மையான ஆனா இது யாரு அது பொண்ணே இல்லைடாங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஏமாந்துருக்கான் சீனாக்காரன். ஆனால் நம்மால் ஏமாற மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம முன்னாடியே சொல்லி வச்சு அதான் வழக்கம் போல விழிப்புணர்வு வீடியோக்காக மட்டுமே தானே சார். அதுக்காக நம்ம சொல்லி வச்சுக்கிறேன். நிச்சயமா சார். இப்போ செய்தி நடந்தது, அதுக்கு பின்னணியில் இவ்வளோ தவறாக போகும்போது பல குடும்பங்கள் நடுத்தரில் நிற்குதுங்கிற ஒரு செய்தியை பதிவிட்டு இருக்கோம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.